வர்த்தகம் செய்தால் 100% வரி விதிக்கப்படும் என நாட்டோ தலைவர் மார்க் ரூட்டே விடுத்த எச்சரிக்கை உலக அரங்கில் புயலை கிளப்பி வருகிறது. இந்த நிலையில் இந்தியா தற்போது மார்க் ரூட்டேவின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது குறித்த அறிக்கைகளை பார்த்தோம், என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என கூறியுள்ளார். மேலும் நமது நாட்டின் எரிசக்தி தேவைகளுக்காக பூர்த்தி செய்வதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாம் முன்னுரிமை அளித்து வருகிறோம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் சந்தையின் நிலைமை மற்றும் மாறி வரும் உலக சூழல்களுக்கு ஏற்ப நாம் முடிவுகளை எடுக்கிறோம் என கூறிய அவர், இதில் என்ன இரட்டை நிலைப்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அது குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்து இந்திய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் கன்வால் சிபல் நாட்டோவின் உறுப்பு நாடுகளான துருக்கி, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்துதான் எண்ணெய் இறக்குமதி செய்கின்றது என கூறிய அவர், அவர்கள் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்க அழுத்தம் கொடுப்பீர்களா, இல்லை வழக்கம் போல மௌனம் காப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் இன்னும் 7% கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்கிறது என கூறிய அவர், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பீர்களா என மார்க் ரூட்டோவை விமர்சித்திருக்கிறார். ரஷ்யா